நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினதனால், நமக்கு முன் அடிச்சுவடுகளை வைத்து சென்றதனால் உயிர்த்தெழுதல் உண்டு என்ற நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்புறம் விசுவாசம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிறத ஒரு உத்தரவாதம் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினதனால் கிடைத்திருக்கிறது. கைத்தட்டலாம். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். கைத்தட்டலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினதனால்தான் முன்னோருடைய சாபம், தலைமுறை சாபங்கள், தலைமுறை பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது. அடுத்தது, பரத்திலிருந்து முதலாவது கீழே இறங்கினவரும் அவர்தான். முதல்ல மறுபடியும் மரணத்தை ஜெயமாக விழுங்கி பரத்திற்கு ஏறினவரும் அவர்தான். அதனால் பரலோகம் என்று ஒன்று உண்டு, நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்குதுங்கிறார். கைத்தட்டலாம். அவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார் என்பதுதான் மகா பெரிய நற்செய்தி. நான் வெற்றி சிறக்கணும் அப்படின்னா அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். அந்த அடிச்சுவடுகளில் சில விஷயங்களை இன்றைக்கு சற்றே ஆழமாக பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். அது ஏன் அவர் ரெண்டையும் வச்சாரு? இந்த ஒன்ன மட்டும் வச்சிருந்தா ஏயா பிரச்சனை? ஏதேன் தோட்டத்திலே அந்த ரெண்டையும் முன்னாடி வச்சார். அங்க ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் வச்சிருந்தாருன்னா பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா அங்க பக்கத்திலேயே நன்மை தீமை அறிகிற கனியும் வச்சுட்டு ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுக்கிறார். அத சாப்பிடாதுன்னு சொன்னார். சாப்பிட முடியாதபடிக்கு அவங்க வாயை கட்டி போட்டாரா? அவங்க கை காலை கட்டி போட்டாரா? நன்மை தீமை அறிகிற கனியை புசிக்காதபடிக்கு அதுக்கு ஒரு வேலி போட்டு வச்சிருந்தாரா? முன்னாடி வச்சார். சுதந்திரத்தையும் மனுஷனுக்கு கொடுத்திருந்தார். ரெண்டையும் வச்சுட்டு பரலோகம் பாக்குது. ஆதாமும் ஏவாளும் எதை விரும்புறாங்க? ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் விலக்கவில்லை. மரணத்திற்கு ஏதுவான விஷயத்தை தான் விலக்கி வைத்தார். ஆனா அத்தனை நாளும் ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணல? பாத்தீங்களா? எது எனக்கு நல்லது என்று கர்த்தர் கொடுக்கிறாரோ அதன் மேல் மனிதனுக்கு ஆசை வருவதில்லை, பற்று வருவதில்லை. பிசாசு சொன்ன உடனே வேண்டான்னு சொன்னதை மட்டுமே எடுத்து சாப்பிடணும்னு தோணுதே. தேவன் எது நம்முடைய ஆத்மாவிற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது அல்ல அப்படின்னு சொல்றாரோ அதன் மீதுதான் நம்ம மனசே ஆசை கொள்ளும். முடிவு எடுக்கிற சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டையும் வைக்கிறப்பா, எது வேணுமோ எடுத்துக்கோ. அந்த சுதந்திரத்தை கொடுத்த பொழுது மனிதன் தீமையை தெரிந்து கொண்டான். முதல் காரியம், நான் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை நான் விரும்ப வேண்டும். பரம வாசஸ்தலத்தை நான் விரும்ப வேண்டும். எதை நான் விரும்புறேனோ அதுக்கு தான் நான் முயற்சி எடுப்பேன். ஆண்டவருக்குள் வந்து ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வந்து எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. நம்முடைய ஆசை, நம்முடைய பற்று, நம்முடைய மோகம் இதெல்லாம் எதை மேல முக்கியத்துவமா இருக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த உலக பிரகாரமான விஷயங்கள் இல்லையா, இல்ல பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கா? அதே வசனம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அன்றைக்கு கர்த்தர் அந்த கானானை வாக்குத்தத்தம் பண்ணினார் ஆபிரகாமுக்கு. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறது பரம கானான் தேசம். அவரை சார்ந்து கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனானவர். எங்க அன்பு இருக்கோ அங்கதான் நம்மளோட பற்று. அவர் மேல அன்பு இல்லைன்னா அவருக்கு பிரியமான விஷயங்கள் மேல எனக்கு ஆசையே வராது. ஒரு உண்மையும் உத்தமமான கனியுள்ள பலனுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு
அடித்தளமே நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்புதான். பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல அன்பு இருந்தாதான் அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் வரும், அந்த பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தல் வரும், எல்லாமே வரும். அந்த அன்பு இல்லைன்னா எதுவுமே வராது. உண்மைதானே? எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், எனக்காக சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தவர், என்னை பரமபிதாவுடைய பிள்ளை என்ற புத்திர ஸ்வீகாரத்தை எனக்கு பெற்றுக் கொடுத்தவர், என்னை வழிநடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொடுத்தவர், இவ்வளவும் எனக்காக செய்த ஆண்டவர் இயேசுவிடத்தில் எனக்கு அன்பு உண்டா? இரண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின், அவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகின்ற ஒரே காரியத்தை நிமித்தம் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று நம்மளை நாமே நினைச்சுக்க முடியாது. ஏன்னா பரலோகம் கனியை பார்க்கும், கிரியை பார்க்கும். யோவான் அதை தான் சொல்ற, அன்பு என்பது உதட்டளவில் இருக்கிற காரியம் அல்ல, அது உண்மையிலும் கிரியையிலும் வரணும். யோனா கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை தான் போய் நினிவே பட்டணத்தாரிடத்திலும் பேசினான். ஆனா கர்த்தர் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டானா? கர்த்தர் மேல அன்பு இல்ல. என் ஆண்டவருடைய உணர்வு என்ன, அவருடைய ஏக்கம் என்ன, அவருடைய தவிப்பு என்ன அப்படிங்கறத அவன் புரிஞ்சு வச்சிருப்பான். புரியுதா? கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி போய் சொன்னானே தவிர கர்த்தருடைய உணர்வு இங்க இல்ல. அதை புரிய வைக்கிறதுக்கே பல காரியங்களை யோனாவுடைய விஷயத்தில் கர்த்தர் செய்ய வேண்டி இருந்தது. ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய மனதில் இருக்கிற பாரத்தை உணர்த்துறதுக்கு அவர் கடலை கொந்தளிக்க வைக்க வேண்டி இருந்தது, கப்பல் உடையத்தக்கதாக பண்ண வேண்டி இருந்தது, இவனை தூக்கி வெளியே போட வைக்க வேண்டி இருந்தது, மீனை வச்சு ஒரு முழுங்க வச்சு ஒரு வாய்ப்பும் கொடுத்தார் கர்த்தர். அதுக்கப்புறம் கர்த்தரை நோக்கி கதறும் பொழுது மீனை கக்கும்படியாக செஞ்சார். அதற்கு அப்புறமும் அவனுக்கு மனசு மாறல, தேவனிடத்தில் அவன் அன்பு கூறல. நினிவே மக்கள் சாகணும் தான் நினைச்சானே தவிர நினிவே மக்கள் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கல. ஏன்? ஆண்டவர் இயேசுவிடத்தில் அன்பு இல்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான், ஆனா ஆண்டவர் இயேசுவிடத்தில் அன்பு இல்லை. அத்தனை லட்சம் ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த பொழுது கர்த்தர் சொல்றாரு, விடு மோசே, உங்களை நான் உன்னை பலத்ததும் பெரிய ஜாதியமாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மள என்ன பண்ணிப்பான், போடுங்க ஆண்டவரே, என்ன எனக்கு விரோதமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், பொறுத்து பொறுத்து போறேன், என் பொறுமை சோதிச்சுட்டே ஆண்டவர் போட்டு தள்ளுங்க, எல்லாம் வனாந்தரத்துல சாவட்டும். இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களை குத்துகிறதுக்காக உபாசிக்கிறாங்களாம். மோசே என்ன தெரியுமா பஞ்சான், நேரா கத்திட்ட போய் விழுந்து இவங்களுக்காக கதறான். இத்தனை லட்சம் மக்களை ஒருத்தரை கொள்றது மாதிரி கொண்டுருவீங்களா? புறஜாதியர் உங்களுடைய நாமத்தை தூஷிப்பார்களே, எங்க அவருடைய நாமத்தை பத்தி மோசேக்கு என்ன அக்கறை? இதுதான் அன்பு, ஆண்டவர் இயேசு மேல் அன்பு. அடுத்தவர்கள் உங்களுடைய நாமத்தை தூஷித்து விடுவார்களே, ஆண்டவரே, எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை விடுவித்து கூட்டிட்டு வந்தவருக்கு கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாம பாதியிலேயே கைவிட்டுட்டார் உண்மை குறிச்சு சொல்லுவாங்களே, அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்றான் பாருங்க. இதுதான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு. அந்த அன்பு இருந்ததுனால இத்தனை லட்சம் மக்களையும் மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் கத்தட்ட கதறானே, இதுதான் ஆண்டவர் இயேசுவின் மீது இருக்கிற அன்பு. இன்னைக்கு யாரை குறிச்சாச்சு அப்படி நம்ம மனசுல இருக்கா? பூமியில வாழ்வதற்கு தேவையான நிறைய நன்மைகளை நம்ம பெற்றிருக்கிறோம். உடுத்துறதுக்கு உடை கொடுத்திருக்கிறார், சாப்பிடறதுக்கு வேலை கத்த சாப்பாடு கொடுக்கிறார், தங்குவதற்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் இன்னைக்கு நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பெறாத மக்களை குறித்து நமக்கு ஏதாச்சும் என்னைக்காச்சும் ஒரு பாரம் வந்திருக்கா? அந்த பாரம் ஏன் வரலன்னா ஆண்டவர் இயேசுவின் மீது நமக்கு அன்பு இல்லை. இது ஒன் வே டிராபிக் நம்மளது எல்லாமே. அவருடைய நாமத்தை சொல்லி எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்கதான் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்குமே தவிர அவரை அன்பு கூறுவதற்கு நம்ம தெரிந்து கொள்ளவே இல்லை. அவரிடத்தில் அன்பு கூறுவதற்காக நான் என்னை எப்படியெல்லாம் மாத்திக்கணும்னு என்னைக்காச்சும் ஒரு யோசனையாவது நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கா? பிலேயாம் தீர்க்கதரிசி கர்த்தர் வேண்டான்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில இது மாதிரி நிறைய தப்புகள் பண்ணுவோம். கர்த்தர் வேண்டான்னு சொல்றாருன்னா அதுல ஒரு நன்மை இருக்கும். எஸ்பா நீ வேண்டான்னு சொல்லிட்டீரா, ரைட் நான் போகல அப்படின்னு இருந்திருந்தானா இன்னைக்கு விசுவாசிங்க லிஸ்ட்ல இருந்திருப்பார் அந்த பிலேயாம். அந்த ராஜா வச்சிருக்கிற கிஃப்ட் மேல ஆசை மனசுக்குள்ள, அந்த ஆசை அங்க போகணும்னு தோணுது.
எந்த இடத்துக்கு போக வேண்டாம் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றாரோ அந்த இடத்துக்கே போகணும் திரும்ப திரும்ப அவனுக்கு தோணுது. எனவே அங்க கிடைக்கிற விஷயங்கள் மீது ஆசை. அந்த விஷயம் கர்த்தருக்கு பிரியமான்னு தோணல, ஆனா அந்த விஷயத்தின் மீது ஆசை நமக்கு தோணுதா இல்லையா? நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்களுக்கு போறோம் வரோம். நம்ம அங்க போறது முதல்ல தேவனுக்கு பிரியமான என்னைக்காச்சும் கத்துட்டு நம்ம விசாரிச்சிருக்கோமா? ஆண்டவரே இந்த டேட்டுக்குள்ள ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் டிமாண்ட் கொடுத்துட்டாங்க, ஸ்கூல் ஃபீஸ் டிமாண்ட் கொடுத்துட்டாங்க, இத்தனை நாளுக்குள்ள ஃபீஸை கட்டணும், பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கணும், புக்ஸ் வாங்கி கொடுக்கணும், ஆண்டவரே பட்ஜெட் பெருசா இருக்குது, ஜெபம் பண்ணு. ஜூன் மாசம் பண்றோமா? நம்முடைய தேவைகளுக்கு கர்த்தரை கூப்பிடுகிற நாம், அப்பா உமக்கு ஏதாச்சும் தேவை இருக்காப்பா, நான் ஏதாச்சும் உமக்காக செய்யணுமாப்பா அப்படின்னு ஒரு நாள் ஆச்சும் அதிகாலையில் எழுந்திருச்சு, அப்பா இந்த நாளை எனக்கு உயிரோடு இந்த பூமியில வச்சிருக்கிறீங்களே, ஏதோ ஒரு நோக்கத்தோட தானே இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க, நான் இன்னைக்கு உமக்காக நான் என்ன செய்யணும்னு ஒரு நாளாவது அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம கேட்டதுண்டா? நான் யார்கிட்ட உமை பத்தி பேசணும், யாருக்காக நான் ஜெபம் பண்ணணும் சொல்லுங்கப்பா. நான் ஆண்டவரை நம்ம எஜமானா வைக்கல, ஆண்டவரை நம்முடைய ஊழியக்காரனாக வைத்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளுக்கு அவர் கூப்பிட்டா ஓடி வரணும். இந்த தேதிக்குள்ள எனக்கு இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரே, முடிச்சு கொடுக்கணும் அவரு. இன்னைக்கு வீட்டுல கர்த்தர் கொடுத்த புருஷன், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா நாளைக்கு என்ன சமைக்கணும் முத நாள் யோசிக்கிறோமா இல்லையா? யோசிக்கிறோம் தானே. நாளைக்கு காலையில என்ன சமைக்கணும், நாளைக்கு மதியானம் என்ன சமைக்கணும், அந்த பிள்ளைங்களுக்கு காலையில இந்த டைம்குள்ள ரெடி பண்ணி கொடுக்கணுமே, அதுக்கு தேவையானது வீட்டுல இருக்கா இல்லையா ஒரு செக் பண்றோமா இல்லையா? அட்லீஸ்ட் இல்லைன்னா முதல் நாள் சாயந்தரமே பிள்ளைய அனுப்பிச்சு போய் இந்த சாமான் வாங்கிட்டு வாடான்னு லிஸ்ட் கொடுத்து அனுப்புறோமா இல்லையா? இதுக்கெல்லாம் நமக்கு மூளை வேலை செய்யுது. ஆனா ஒரு நாளாச்சு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேனப்பா அப்படின்னு பாட்டு பாடினா பத்தாது. ஆண்டவரே நான் உமக்காக என்ன செய்யணும் கேட்டது உண்டா? ஆண்டவரை விசாரித்தது உண்டா? ஒவ்வொரு நாளும் நம்மளை விசாரிச்சுட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறாரு, எத்தனையோ தீமைகளிலிருந்து நம்மளை காப்பாத்தி நடத்திட்டு இருக்கிறாரு. அப்பா உம்ம மனசுல என்னப்பா இருக்கு ஆசை? நான் என்னப்பா உமக்காக செய்யணும்? நீங்க ஒரு ஈஸ்டர்ங்கிறதோ கிறிஸ்துமஸ்ங்கிறதோ எல்லாம் ஒரு முறைமைகள், பண்டிகை முறைமைகள் மாதிரி போயிடுது. உள்ள உணர்ந்தமா, அந்த உணர்ந்திருந்தோம்னா அவர் மேல அன்பு வந்துடும். பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரிய கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். ஆண்டவர் இயேசுதான் சமாரிய ஸ்திரீ இருந்த இடத்துக்கு இவரு தான் போனார். இப்படி எத்தனை பேரை நம்முடைய வாழ்க்கையில தேடி போய் முதல்ல விசாரிச்சிருக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? ஆசீர்வாதமா இருக்கீங்களா? ஏதோ உபத்திரவமா, பாடுகள் உண்டா, வேதனை உண்டா? போன ஈஸ்டர்ல இருந்து இந்த ஈஸ்டர் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு வருஷத்துல நம்மை சுற்றியும் சரி, இந்த சபையிலும் சரி, எத்தனையோ பேர் இந்த பூமிக்குரிய பொருட்களின் தேவைகள், அவர்களுக்கு எத்தனையோ தேவைகள் வந்திருக்கும். பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம போயிருக்கலாம், உடல் நலம் குன்றி இருந்திருக்கலாம், இல்ல பாவத்துல விழுந்து போயிருக்கலாம், அவிசுவாசம் வந்திருக்கலாம், விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் தளர்ந்து கீழே போயிருக்கலாம். இப்படி அநேக சூழ்நிலைகளை அவங்க கடந்து போயிருப்பாங்க. யாரையாச்சும் போய் தேடி போய் விசாரித்தது உண்டா? அன்பு கூறணும்னா இதெல்லாம் வரணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில அவரு தான் தேடி போறார். தேடி போயிட்டு இவர் முதல்ல சமாரிய ஸ்திரீட்ட பேசுறார். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா கூட நம்ம சொந்தக்காரங்க விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி நினைக்கிறோம்? ஈகோ இருக்கும். நம்ம தேவைன்னா அவங்க நம்மகிட்ட பேசட்டுமே, நான் தேவையில்லைன்னா அவங்க பேசாம விட்டுட்டு போட்டோம். நான் எதுக்கு கூப்பிடுவானு? நான் கூப்பிட்டு பேசினா என் மதிப்பு என்ன ஆகுறது, மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு இன்னைக்கும் நம்ம யோசிச்சுட்டு எத்தனையோ பேருடைய விஷயத்துல கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தாம, அவர்களை விசாரிக்காம, அவர்களுக்கு நன்மை செய்யாம இன்னைக்கு உக்காந்துட்டு இருக்கிறோமா இல்லையான்னு யோசிச்சு பாருங்களேன். அங்க ஈகோ தடுக்குதா இல்லையா? இன்றைக்கு கர்த்தருக்குள் நாம உறவுகளை கட்ட தவறுகிறோம். கர்த்தருக்குள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த தவறுகிறோம். ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்க தவறுகிறோம். உண்மையா இல்லையா? இந்த உலக பிரகாரமான பொருளை கொடுத்தாலும் நம்ம இயேசுவை கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் மூலமாகவும் இயேசுவை கொடுக்கணும். ஆனா நாம மத்தவங்களை எவ்வளவு மட்டமா எடுத்த உடனே நினைச்சிடறோம், அவங்களுக்கு உண்மையே தெரியாதுன்னு நினைச்சிடறோம். இல்லைங்க, அவருடைய கண்கள் இன்னும் திறக்கப்படல, அவருடைய இருதயம் இன்னும் திறக்கப்படல, அவருடைய செவிகள் இன்னும் திறக்கப்படல. ஆனால் ஆண்டவரை பற்றின விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். சமாரிய ஸ்திரீ உடனே சொல்றா பாருங்க, மேசியா வரும் பொழுது நமக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பார் என்று நான் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிறேங்கிறா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு பேசுகிற நானே அவர்னு சொன்ன உடனே
அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எந்த மேசியாவை குறித்து கேள்விப்பட்டிருந்தோமோ அந்த மேசியா தனக்கு முன் நிற்கிறாருன்னு உடனே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க. இப்ப ஜீவ தண்ணீரை பற்றி கேட்ட உடனே அவ அந்த இடத்துக்கு என்னத்துக்கு வந்தா? தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தா. அவளுக்கு துணி துவைக்கிறதுக்கு தேவைப்படும், குளிக்கிறதுக்கு தேவைப்படும், எத்தனையோ விஷயங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. தனக்காக தண்ணீர் எடுக்க வந்தவள் ஜீவ தண்ணீரை குறித்து கேள்விப்பட்டவுடன் தன்னுடைய குடத்தை அங்கேயே வச்சுட்டு ஓடுறா பாருங்க ஊருக்குள்ள. நான் கண்ட மேசியாவை முதலாவது போய் ஊர்ல சொல்லிடணும். ஆண்டவர் இயேசுவோடு பேசின பின்னாடி தான் கண்ட ஆண்டவரை சொல்ல முதலாவது ஓடினாள் பாருங்க. இவ தாங்க ஆண்டவர் மேல அன்பு வச்சா. அந்த ஸ்திரீயோட மனசுல இருந்த அன்பு நம்ம கிட்ட இருக்கா? என் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வதற்கு, ஆத்துமாக்களை சந்திப்பதற்கு, விசாரிப்பதற்கு, அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு, அவர்களுக்கு இயேசுவை கொடுப்பதற்கு, வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு முதலிடம் கொடுத்து நான் ஓடணும்னு சொல்லி ஓடினதும் கிராமத்தையே ஆதாயப்படுத்திட்டாலே கர்த்தருக்காக. எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வச்சாலா இல்லையா? அங்க ஈகோ பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தா காரியம் நடந்திருக்குமா? தன்னுடைய சுயநலத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தா, ஐயோ எதா இருந்தாலும் சரி முதல்ல நான் தண்ணி எடுத்துட்டு போய் சமைச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என் காரியம் எல்லாம் திவ்யமா நான் முடிச்சதுக்கு அப்புறமா நான் போய் மத்தவங்க கிட்ட நாளைக்கு சொல்லிக்கலான்னு உட்கார்ந்து இருந்தாளா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த சமாரிய ஸ்திரீக்கு அந்த நிமிஷத்துல புரிஞ்சதா இல்லையா? இதுக்கு பேரு தாங்க விசுவாசம். அந்த விசுவாசம் உண்மையிலே அவன் மனசுல இருந்ததுனாலதான் தன்னுடைய தேவையை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிச்சா. இப்படி எத்தனை நாள் இந்த ஒரு வருஷத்துல நான் ஓடி இருக்கேன்னு யோசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம். நம்ம மனசுல இன்னைக்கு நிறைய விஷயங்களை குறிச்சு கவலைகள் வரும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாருக்கும் நமக்கு போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஒரு நாள் அப்படியே லகுவா அப்படியே சூப்பரா அப்படியே அமைதியா ஒரு தென்றல் காற்று வாழ்க்கையில வீசும். அப்படி ஒரு சில நாட்கள் அப்படி போகும். அடுத்தது ஒரு பெரிய சுனாமி வரும். அந்த சுனாமி கொஞ்சம் அடிச்சு அலை ஓயிறப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஓயிறப்ப அப்புறம் மறுபடியும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு தென்றல் காற்று வீசும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பூகம்பமே வரும். அதுக்கப்புறம் அந்த பூகம்பம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் சில நாட்கள் தென்றல் காற்று. இப்படிதாங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாறி மாறி இருக்கும் அலைகள். பெருங்காற்று வரும், சுனாமி அடிக்கும், எல்லாமே கொந்தளிப்புகள் இருக்கும், பூமி அதிர்ச்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா என் மனசு எதுக்கு துக்கப்படுது, என் மனசு எதுக்கு கவலைப்படுது, இதை பொறுத்துதான் நான் ஜீவனை தெரிந்து கொண்டிருக்கிறேனா மரணத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேனா? மரணத்தை தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு எப்பவுமே லௌகீக துக்கம் தான் இருக்கும். ஒரு வேளை சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் கழுவி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த வேலை சாப்பாட்டை பத்தி ஒரு கவலை வந்துடும். ஸோ நம்மளுடைய துக்கம், நம்மளுடைய பாரம், நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய கவலை எல்லாமே அடுத்த வேளை சாப்பாடு என்ன, அடுத்ததா என்ன ட்ரெஸ் வாங்கலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோமே தவிர நம்முடைய துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்கா? ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அதுதான் ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம். தாவீது பத்சேபாளுடைய விஷயத்துல பாவம் செஞ்சான். இப்ப தாவீதை பொறுத்த வரைக்கும் மனசுல என்ன இருக்கு? எனக்கு ஆசைப்பட்டேன் அவன் மேல, என் ஆசையை நான் தீர்த்துக்கிட்டேன், அவ்வளவுதான் தாவீதோட மனசுல அன்னைக்கு இருந்த எண்ணம். இப்ப தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புறார். அவர் மேய்ப்பனா இருந்ததுனால இப்ப அவர் ஆட்ட வச்சே கதை சொல்றார். தாவீது இப்ப என்ன சொல்லிட்டான்? இந்த காரியத்தை செய்தவன் கொலை செய்யப்பட கடவன் சொல்லிட்டான். ராஜா அது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டார். தீர்க்கதரிசி சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் புறஜாதிகளுக்கு மத்தியில கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்க, அதனால் உன் பிள்ளை சாகவே சாகும் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏன் விருப்பப்படி நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்ச தாவீதுக்கு இப்பதான் புரியுது, நான் செய்த பாவம் என்னோடு நின்று விடவில்லை, என் கர்த்தரை காயப்படுத்தி இருக்கிறதுன்னு புரிஞ்சுட்டு. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் அந்த தவறினால், அந்த பாவத்தினால் நம்ம மட்டும் காயப்பட போறது இல்ல, ஆண்டவர் இயேசுவும் காயப்படுகிறார். அதுதான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களினால் அவர் காயப்பட்டார். நம்முடைய எண்ணங்களினால், நம்முடைய வார்த்தைகளினால், நம்முடைய கிரியைகளினால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும் பாவத்திற்கும் நம்ம மட்டும் காயப்படல, அவரையும் காயப்பட. புரிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர்ட்ட போய் கதறுகிறார். ஆண்டவரே நம்ம வேதனைப்படுத்திட்டனே, உம்மை துக்கப்படுத்திட்டனே, ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த என்னை நீர் ராஜாவாக்குனீரே. பாருங்க, இந்த உலகத்துல ஒரு வேலை, ஒரு சின்ன கம்பெனில ஒரு வேலைனா கூட
அந்த வேலைக்கு ஒரு தகுதியை வைக்கிறாங்களா இல்லையா? ஒவ்வொரு வேலைக்கும் இந்த படிப்பு படிச்சிருக்கணும், இவ்வளவு அனுபவம் இருக்கணும், இந்த திறமை இருக்கணும் அப்படின்னு அந்த தகுதியெல்லாம் பார்த்துட்டு தானே ஒரு வேலைக்கு. எங்க ஒரு கம்பெனியில கூட்டுற வேலைக்குன்னா கூட கூட்ட தெரியுமான்னு பார்க்க தெரியாம உள்ள விட்டுருவாங்களா? என் விளக்கு மாத்தே எனக்கு பிடிக்க தெரியாது, நான் இங்க போய் கூடுறது. இந்த உலகத்துல ஒரு கம்பெனியில கரெக்டா இல்லையா? அதுவும் கரெக்டா அவங்க சொல்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அந்த கம்பெனிலேயே இருக்க முடியும். பல வருஷங்கள் ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சு செஞ்சிருக்கலாம், ஆனா அன்னைக்கு ஒரு சில நாள் நம்ம ஒழுங்கா செய்யலாம், என்ன பண்ணுவான் பாரு, சான்ஸ் கொடுக்குறேன், ஒரு தடவை எச்சரிக்கிறேன், இதே மாதிரி இருந்தா சீட்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுவேன். இந்த பூமியில இந்த கம்பெனிக்கே இவ்வளவு தகுதி பாக்குறாங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய பரலோக ராஜ்யத்திற்கு உன்னை தேர்ந்தெடுக்கணும்னா எவ்வளவு தகுதி பார்ப்பார். இந்த உலகத்துக்கும் கர்த்தருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த உலகம் நம்முடைய தகுதியை பார்த்து வேலை கொடுக்கும், ஆனா பரலோகம் நம்மை தகுதிப்படுத்தி வேலை கொடுக்கும். தகுதியே இல்லாத நம்மை கிறிஸ்துவுக்குள் தகுதிப்படுத்தி அவருடைய ஊழியக்காரராய் செயலாற்றும்படியான ஒரு வேலையும் கொடுக்கிறோம். தாவீதுக்கு ஒரு துக்கம் வந்துச்சே, என் ஆண்டவர் நாம தூஷிக்கப்படும்படியா நான் செஞ்சிட்டனே அப்படின்னு. அந்த துக்கம் வந்த உடனே கர்த்தர்கிட்ட போய் கதறி, ஆண்டவரே நான் உம்முடைய விலை மதிப்பில்லாத ரட்சிப்பையே நான் இழந்து போயிட்டனே, அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை மீண்டும் எனக்கு தாரும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னோட தள்ளிடாதீங்க, உம்முடைய நிலைவரப்பட்ட ஆவியை எனக்குள் புதுப்பியும் சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட போய் கதறினான். எந்த அளவிற்கு அவன் கதறி இருக்கிறான்னா, மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில் அந்த பாவம் திரும்ப வரல. அதுதான் ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம். இதே சவுல் இருக்கா, துரத்திக்கிட்டே வர, முகாந்திரம் இல்லாம பொறாமையினால இந்த தாவீதை கொலை செய்யும்படியாக துரத்தி கொண்டே வருகிறான், கையும் களவுமாக மாட்டுகிறான். நினைச்சிருந்தா அந்த பல சந்தர்ப்பங்கள்ல தாவீது ஈஸியா லகுவா சவுலை கொண்டுட்டு ராஜாவாயிருக்கலாம் இல்லையா? அவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சது. கூட இருந்தவங்க சொல்றாங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க சவுல சாகடிக்கிறோன்ட்டு. ஆனா ஒவ்வொரு முறையும் சவுல் கிட்ட, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு என்னை எதுக்காக இந்த நாயை துரத்துற மாதிரி என்னை துரத்திட்டு வரீங்க, நான் என்ன அநீதி செஞ்சேன், ஏன் இப்படி பண்றீங்கன்னு அவன் தன்னுடைய நியாயத்தை தான் சவுல் இடத்துல பேசினானே தவிர சவுல் மேல கையே போடல. ஆனா ஒவ்வொரு முறையும் சவுல் அந்த சூழ்நிலையில் தான் அப்படியே ஃபீல் பண்ண மாதிரி பேசுறான். என்னது, அப்பா நீ எவ்வளவு பெரிய நீதிமான், என்னை காட்டில நீ எவ்வளவு பெரிய நல்லவ, நீ நினைச்சிருந்தா என்ன கொண்டு போட்டிருக்கலாம், ஆனா என்ன உயிரோட விட்டியே, நீ எவ்வளவு நல்லவன் தாவீது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அவன் அதற்காக உணர்ந்ததை போல் பேசினானே தவிர அவனுக்கு மனமாற்றம் வந்துச்சு அவன் மேலேயே. அந்த நிமிஷம் அந்த இடத்துல இருந்து உயிர் தப்பிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவனுக்கு அதே என்னதான் வந்துச்சு, மறுபடியும் தாவீதை கொல்லணுங்கிற எண்ணம் தான் வந்துச்சு. அந்த எண்ணம் மாறிச்சா? தான் பாவ சிந்தை கொண்டு இருக்கிறோமே, தாம் பாவமான வழியில போய் கொண்டிருக்கிறோமே அப்படின்னு அந்த காரியத்தை விட்டு அவன் மனம் மாறினானா? இல்ல, ஐயோ என்ன மன்னிச்சிரு தாவீது, உனக்கு நான் இந்த தீமையை செய்ய வந்தேனே, நீ எவ்வளவு உத்தமனா இருக்கிற, கர்த்தர் உனக்கு எல்லாம் தேசத்தை கொடுத்துட்டாருன்னு அறிவேன் அப்படின்னு இதெல்லாம் சொன்னானே தவிர, ஆனா அவன் மனசுல மாற்றம் இருந்ததா? இல்ல. இதுதான் ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கத்துக்கும் லௌகீக துக்கத்துக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம். சவுலுடைய ஆசை எல்லாம் அந்த ராஜாங்கிற பதவி மேலதான் இருந்தது, அந்த ராஜாங்கிற அதிகாரத்தின் மேலதான் இருந்தது, அந்த ராஜாங்கிற மேன்மையின் மேலதான் இருந்தது, அழிந்து போகின்ற விஷயத்தின் மேல இருந்தது. ஆனா தாவீதோடைய மோகமெல்லாம் ஆசையெல்லாம் ஆண்டவருடைய நித்திய ஜீவனை பற்றி இருந்தது. அதனாலதான் தான் பாவம் செஞ்சிட்டோன்னு போய் ஒட்ட ஆத்துமாலாம் நொறுங்கி கதறான். நம்முடைய கவலை எல்லாம் எதை பத்தி இருக்கு? நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல என்ன கவலை நமக்கு இருக்கு? அவங்க எப்படியாச்சும் படிச்சிடணும், அவங்க எப்படியாச்சும் ஒரு டிகிரி வாங்கிடணும், எப்படியாச்சும் ஒரு வேலை வாங்கிடணும், எப்படியாச்சும் அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டு முதல்ல அவங்க ரட்சிக்கப்படணும். இந்த பாரம் இருக்கா? இந்த கவலை முதல்ல, இந்த துக்கம் இருக்கா நமக்கு? அவங்க விஷயத்திலேயே நமக்கு லௌகிக துக்கம் அதிகமா இருக்கா, இல்ல அவங்களுடைய ரட்சிப்பை குறித்த துக்கம் நமக்கு அதிகமா இருக்கா? என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை ஆண்டவருக்குள் மறுரூபம் அடையணும், என் பிள்ளை ஆண்டவர் இயேசுக்குள் ஒரு புது சிருஷ்டியா மாறணும், அந்த ஜென்ம சுபாவங்கள்லாம் ஒளிஞ்சு போகணும், மாம்ச சிந்தையெல்லாம் ஒளிஞ்சு போகணும், அவங்க மாம்சத்தை சிலுவையில் அடைக்கணும். பாருங்க, ஒரு நாகமான் வீட்டுல இருக்கிற சிறுமி, எத்தனை வயசு தெரியாது, பேர் என்ன தெரியாது, சிறைப்படுத்தி கொண்டு வந்து அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப்க்கு வேலை செய்யறதுக்கு விட்டுட்டான். ஓகேவா? இப்ப நம்ம மனசா இருந்தா என்ன யோசிக்கும்? அவனுக்கு வேற குஷ்டரோகம், என்னோட அப்பா அம்மாட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டு வந்துட்டானே, என் சொந்த பந்தங்கள்ட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டு வந்துட்டானே,
என்னை போன்ற வயதொத்த பிள்ளைகள் இப்ப அங்க படிச்சிட்டு இருப்பாங்களே, எல்லாரும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பாங்களே. ஆனா நான் இங்க வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள உட்காந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேனே, அப்படி நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கதான் செய்யும், அந்த மனசுல வலி இருக்கதான் செய்யும். ஆனா அந்த சின்ன சிறுமி அந்த நாகமான பழி வாங்கணும்னு நினைக்கல, அந்த நாகமான் அழிஞ்சு போகணும்னு நினைக்கல. அந்த எண்ணத்தை சிலுவையிலே அறைகிறார். மாம்ச சிந்தையை சிலுவையில அடிச்சுட்டு தனக்கு தீமை செய்தவனும் சுகப்படணும்னு நினைக்கிறா பாருங்க, அவன் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறா பாருங்க. இதுதான் ஆண்டவர் இயேசு மேல இருக்கிற அன்பு. அதுவும் நினைச்சதோட நிக்கல, நினைச்சிட்டு போய் எஜமானிய மாட்ட சொல்றா, எங்க தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசிட்ட போனா நம்ம எஜமானன் சுகமடைந்து விடுவார்னு போய் சொல்றா. சொன்ன உடனே அவன் அங்க போகிறான், இப்ப சுகமடைகிறான். ஒரு தேசமே, சீரிய தேசமே ஆண்டவரை தெரிந்து கொண்டது. ஹல்லேலூயா. அதுக்காக அந்த சிறுமி செஞ்ச காரியம் என்னங்க? எனக்கு தீமை செய்தவன் கெட்டு போகணும்னு நினைக்கல, எனக்கு தீமை செய்தவனும் ரட்சிக்கப்படணும்னு நினைச்சான். அதுதான் ஆண்டவர் இயேசு மேல இருக்கிற அன்பு. அந்த அன்பு இருக்கா? என்ன அவமதிச்சவங்கள, என்னை நிந்திச்சு பேசினவங்கள, என்னை தூஷணப்படுத்தி பேசினவங்கள, அவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரே மத்தேயு மலைப்பிரசங்கத்துல, உங்களை பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள், உங்களுக்கு தீமை செய்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னாரே. இதை இந்த ஒரு வருஷத்துல எத்தனை பேருக்கு அங்க செஞ்சிருக்கோம்? எவ்வளவு லகுவாய் ஊழியம் செஞ்ச அந்த பொண்ணு. எபிரேயர் 2:9, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்றே சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். எதனால் அவர் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டார்? மரணத்தை உத்தரித்தது நிமித்தம். அதே போலதான் எப்படி நம்முடைய காயத்தை எல்லாம் அவர் தன்னுடைய காயமாக உணர்ந்து, நம்முடைய பாவத்தை எல்லாம் அவருடைய பாவமாக நினைக்கின்ற எண்ணம் இருந்ததுனாலதான் நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் அவர் தன்னால் ஒப்பு கொடுக்க முடிஞ்சது. நமக்கு பாவ மன்னிப்பை பெற்று கொடுக்க அந்த மனசு இன்னைக்கு மற்றவர்களுடைய பாவத்தை நம்முடைய பாவமா நினைக்கல அப்படின்னா, மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படணுங்கிற அந்த ஆண்டவர் இயேசுவோட அன்பு, அந்த அன்புக்காக கொஞ்சம் கிரியை செய்யணுங்கிற எண்ணம் வரவே வராது. நாமளும் ஒரு நாள் பரலோக ராஜ்யம் சென்று அங்கு பரம பிதாவிடத்திலிருந்து ஜீவ கிரீடத்தை பெற்று கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்படணும் அப்படின்னா இதே சிந்தை நமக்கு வரணும். ஹல்லேலூயா. எனக்குள்ள கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத மாம்சமான சிந்தையெல்லாம் இருக்கு பாருங்க, இது சாகணும். கர்த்தருக்கு கனி கொடுக்காதபடிக்கு தடையா இருக்கிற ஜென்ம சுபாவங்கள், மாம்ச சிந்தைகள், இந்த லௌகீக துக்கங்கள், அழிந்து போகின்ற விஷயத்தின் மேல இருக்கிற ஆசை, மோகம் எல்லாம் ஒளிஞ்சு போகணும். இத நமக்குள்ள சாகடிச்சோம் அப்படின்னா கர்த்தருக்காக நம்ம கிரியை செய்கிறவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. யார் கிறிஸ்துவுக்காக மரிக்கிறார்களோ, யார் கிறிஸ்துவுக்காக தன்னைத்தான் வெறுக்கிறார்களோ, யார் கிறிஸ்துவுடைய அடிச்சூடுகளை உறுதியாய் பின்பற்றி தங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட சிலுவையை தங்களுடைய ரட்சிப்புக்காகவும் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காகவும் சுமந்து இறுதி வரை விசுவாச ஓட்டத்தில் பரிசுத்தத்துடன் மாசற்றவர்களாக நிலைத்து நிற்கிறார்களோ, அவர்கள் மட்டுமே மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படுவார்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், நாம் மரணத்தை ஜெயமாக விழுங்குவோமா? நீ கர்த்தர் எந்தெந்த விஷயத்துல நம்மிடத்தில் குறைகள் உண்டு என்று உணர்த்துகிறாரோ அந்த விஷயத்தில் மனமாற்றத்திற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். என்ன தெரியுங்களா? நாம் பிழைக்கும்படி மீண்டும் நமக்கு கிருபை பாராட்டுகிற தேவன். அவரோடு நாம கைகோத்து நடந்தோம்னா ஒரு நாள் நாமும் மரணத்தை ஜெயமாக விழுங்கி அவரோடு கூட அரசாளுகை செய்வோம். கண்களை மூடலாம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, ஒரு தகுதியும் இல்லப்பா எங்களுக்கு, ஆனால் நீர் எங்களை உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால், அவருடைய சிலுவை தியாகத்தினால், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினதினால் இன்றைக்கு அப்பா உம்முடைய பிள்ளை என்ற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோமே. உம்முடைய அன்பிற்காய் கோடா கோடி நன்றி அப்பா. நீர் இவ்வளவா எங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறீர், ஆனால் நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோமா தகப்பனே? உதட்டளவில் அல்லாமல் உண்மையினாலும் கிருவியினாலும் உம்மிடத்தில் அன்பு கூறணும் தகப்பனே.
அப்பா, உம்முடைய வசனத்தை நாங்கள் கை கொண்டு வாழணும் தகப்பனே. நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளணும் அப்பா. சிலரையாவது நாங்கள் மரண ஆக்கினையிலிருந்து தப்புவிக்கணும் தகப்பனே. அடுத்த சந்ததியினரை ஜீவனுக்கு நேராக நடத்தி செல்லணும் தகப்பனே. அந்த ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு இருக்கணும். லௌகிக துக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய இருதயத்தை விட்டு எடுத்து போடும். அழிந்து போகின்ற காரியங்கள் மீது இருக்கிற பற்றை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. மனமாற்றத்திற்கு ஏதுவான துக்கத்தை கொடுங்க தகப்பன். தொடர்ந்து எங்களை பரம கானானுக்கு நேராக வழி நடத்தி செல்லுங்க. உன்னத பாட்டி சொல்லப்பட்டிருக்கபடி பரலோகம் எங்களுடைய தாய் வீடு. அந்த தாய் வீட்டில் எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த வாசஸ்தலத்தில் கொண்டு போய் எங்களை விடும் வரை உம்முடைய கரம் எங்களை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.